ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த ப்ரொமோன்னு பார்க்கும்போது ஏன்ப்பா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கோவம் வருது? இதனால் என்ன பிரச்சனை வரும் தெரியுமா உங்களுக்கு? நல்லா தானே விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஒரு சூப்பரான கண்டஸ்டன் லிஸ்ட்டில் வந்து ரயானும் வந்துட்டு இருக்காரு. தேவையில்லாமல் இப்போ ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இந்த ப்ரொமோன்னு பார்க்கும்போது கிளியராக தெரியுது. ஏன்னா அதாவது முறைக்க போனாங்கன்னா ஓகே, இவர் அடிக்கவே போயிட்டு அந்த நெஞ்சில் போட்டு அடிச்சிட்டார். அவர் வந்துட்டு அப்புறம் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஸோ இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ப்ரொமோன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து அடுத்தது ஒரு ரூலை வந்து அப்டேட் பண்ணுறாரு. பிக் பாஸ் ஆனால் நீங்கள் வேறு மாதிரி பிக் பாஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு அழகாக டெஸ்ட் மேட்ச் ஆட விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒன் டே மோடுக்கு கன்வெர்ட் பண்ணி அடுத்தது T20க்கு கன்வெர்ட் பண்ணி இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. இது நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. 6 ஓவர் மேட்ச் நான் பார்த்துருக்கேன். பயங்கரமாக இருக்கும். அதில் தான் டேவிட் வார்னர் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா டீமுக்கு வருவார். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு புது அப்டேட் ரூல் என்னென்னா, வெளியில் இருக்கிறவங்களும் உள்ளே வந்து தடுக்கலாம், வெளியில் இருக்கிறவங்களும் உள்ளே வரலாம், அவங்கள பிடிச்சி தடுக்கலாம். ஆனால் பொம்மை மேலே கை வைக்கக்கூடாது போல இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பொம்மை மேலே வந்து ராணுவ கை வச்சதுனால ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்குது இந்த ஒரு ரூலை கொடுத்ததுனால. ஏன்னா வெளியில் இருக்கவங்களாம் அப்படியே காண்டில் இருந்தாங்க. எப்படி அதுலேயும் குறிப்பாக பார்த்து எல்லாருமே கிடையாது. தீபக்கெல்லாம் வந்து விட்டா போதுனா சாமி தான் இருந்தார். தர்ஷிகா செம்ம இதுவாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பயங்கர இதுவாக இருந்தாங்க. ராணுவ செம்மகானில் இருந்தார். அவரெல்லாம் போவார் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் அவர் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி தான் விளையாடணும்னு பார்க்குறாரு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ப்ரொமோனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சரியை வந்துட்டு சவுண்ட் அண்ட் ஜாக் வந்து தடுக்கிறாங்க. அந்தந்த கோவா டீம் வந்துட்டு முத்துக்குமரன் டீம் வந்து தடுக்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரயானை வந்து சாச்சனாவும் வந்து முத்துக்குமரன் தடுக்கிற விஷயங்கள் வருது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்துட்டு பொம்மை எடுக்கிற போல இருக்குது. ஜெஃப்ரியை வந்துட்டு ராணுவ பிடிக்கிறாரு. அவருக்கு பின்னாடி ரயான் பிடிக்கிறாரு. ஜெஃப்ரியோட பொம்மை மேலே ஒரு கை வச்சு இழுக்கிறாரு போல இருக்குது. ஆனால் வந்துட்டு தடுக்க தான் சொல்லியிருக்காங்க தவிர பொம்மை இது பண்ண சொல்லலை. ஆனால் பொம்மைக்கு அவங்க ரூல் கொடுத்துருக்காங்கன்றதும் தெரியல. ஏன்னா பொம்மையை நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னால் தான் அங்கே விஷயங்கள். தடுக்கலான்னு சொன்ன போது பொம்மையும் பிடுங்கலான்றது. ஏன்னா அங்கே டால் ஹவுஸ்குள்ளே போகிறது தான் மேட்ரு. ஸோ அதனால் வந்து ராணுவ வந்து கை வச்சிருக்காரு போல, அதாவது பொம்மை மேலே இது வச்சிருக்காரு போல இருக்குது. இது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்குது. அப்பயே கத்துற ரயான், நீ பொம்மை மேலாம் கை வைக்கூடாது, எப்பறம் நீ வைப்பன்ட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு வாக்குவாதமாக போயிட்டுருக்கு. வாக்குவாதம் தான், அவ்வளோதான். அதுதான் வந்து பிக் பாஸ். அதுக்கு மேலே போச்சுன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் கை வாங்கினதுக்கு தான் வந்துட்டு நம்ம சிம்புவோட ஃப்ரெண்டு, அவர் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு சொல்லுங்கள், அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சாங்க. இதே தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் வயலன்ஸு அதே மாதிரி. ஆனால் அவர் கூட வந்து அடிக்கலை, அப்படி பண்ணார். ஆனால் இவர் வந்துட்டு நெஞ்சில் இப்படி ஒரு தள்ளி ஒரு மாதிரி அது அவர் ஆணாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. இல்லைன்னா வேறு யாராக இருந்தாலும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அது மாதிரி உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது மிரட்டுறாரு. ஜாக்லின் போய் சொல்கிறாங்க, டே ஏன்டா கையை வச்ச அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரும் போய் அவரோட நெஞ்சில் பார்க்குறாரு. இவருக்கு செம கோவம் வருது. கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்துட்டு ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தோணி தான் இந்த மாதிரி ஃபிசிக்கல் வயலன்ஸை வந்துட்டு இது பண்ணும். ஏன்னா எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணும். அதுதானே கேமு. உங்கள் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அங்கே கேமே கொடுக்குறாங்க. கோபமாக இருந்தாலும் சரி எல்லாமே அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி நீங்களாக இருக்கிறது எப்படி இல்லை. ஒரு சில பேர் அந்த டைம்லேயும் வந்துட்டு காமாக வந்து வேறு மாதிரி சிந்திச்சு அந்த கேரக்டர் நல்ல கேரக்டர் கொடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய விளையாட்டை கொடுத்து இது பண்ணுறது. அதில் வந்துட்டு நம்ம ரயான் இப்படி பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ரயானை வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் சூப்பராக வந்துட்டுருக்காரு. இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓட்ஸில் இருக்கார், 4வது பிளேஸில் இருக்கார். ஸோ அப்படின்னு இருக்கும்போது எல்லாருக்கும் மக்களுக்கு அவரோட கேம் ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து மற்றவங்கள மாதிரி வந்துட்டு சும்மா டம்மியாலாம் இருக்கல. வயல்கார்டில் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட வந்து லவ் கண்டென்ட் வந்துருச்சு. அந்த கேம் வந்துட்டு சூப்பராக பர்ஃபார்மன்ஸில் வந்துடுச்சு. ஓப்பனாக பேசுகிறதுல வந்துடுச்சு. எல்லாமே பிக் பாஸ்க்கு தேவையான எல்லாமே வந்துடுச்சு. அப்படின்ட்டு இருக்கும்போது இவர் ஏன் இந்த மாதிரி வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணார் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த ARM இது மாதிரி தான் வந்துட்டு இந்த டைட்டில் வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு வேளை வந்து ராணுவமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு வேளை இன்னொருத்தங்க ரயானாக இருக்குமோ இந்த மாதிரிலாம் வந்து போச்சு. இப்போ எல்லாத்தையுமே இவர் கெடுத்துக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதேமாதிரி நேற்று கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமான டஃப்பு கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, தீப்பொறி மாதிரி தான் பிறந்துச்சு. இதில் நிறைய சம்பவங்கள். நேற்றே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பண்ண வேலைக்கு எல்லோ கார்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவரு போய் ரெட் கார்டை வாங்க போகிறாரோ அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா வாண்டடாக நடந்துச்சு. ஏன்னா அந்த அடுத்த ரவுண்டு அப்டேட் பண்ணது என்னென்னா, நீங்கள் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி தடுக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. உடனே வந்துட்டு அது ஒரு மாதிரி கேம் போச்சு. நம்ம ஜாக்லினை போட்டு ஒரு இடிச்சார் அந்த செஸ்ட்லேயோ எங்கேயோ. பாவம் அந்த பொண்ணு துடிச்சு அப்படின்னு கத்திட்டு போயிட்டாங்க. ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அந்த சவுண்டு கேட்டவுடனே நம்ம இங்கே பின்னாடி இருக்கவங்களும் அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் கூட வந்துட்டு பண்ணவே இல்லை, எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்படின்னு இருக்கும்போது என்ன அர்த்தம்னா அவர் வாண்டடாக தான் இப்படி தள்ளியிருக்காரு.
உங்கள் உடம்ப நல்லா வந்துட்டு மாடு மாதிரி வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த பொண்ணை வந்து இடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இதுக்கு தான் ஆல்ரெடி வந்துட்டு ஃபிசிக்கல் வயலன்ஸாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்தாங்க. அவர் வந்துட்டு இல்லை நான் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார். நேற்று வந்து அவரை மீறி அது வந்துருச்சு பாவம். ஆனால் இதே வேறு ஏதாவது ஃபீமேல் கண்டஸ்டன்ட் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நேற்று சத்யாவுக்கு வந்துட்டு பயங்கரமான பிரச்சனையாக இருக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கியிருப்பாங்க. அதை வந்து வெளியும் ரயான் கிட்ட சொன்னாங்க. நான் வந்துட்டு இங்கே விழுந்தப்போ செம்ம அடி விழுந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது தெரியல, நான் ஒரு பொண்ணை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இது கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் வந்து ஜாக்லின் கொண்டு வருவாங்க. இது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாக வருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு அந்த பிரச்சனையே மூடி மறைச்சிருமோ இந்த பிரச்சனைன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஐயோ பயங்கரமாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ரொம்ப போயிட்டு அப்படி தள்ளுறாரு, எல்லாரும் போய் தடுக்கிறாரு. இந்த பக்கம் முத்துக்குமரன் தடுக்கிறாரு, கம்முனுருன்றாரு. அந்த பக்கம் வந்து சிவகுமார் மற்றவங்கள வந்து தடுக்கிறாங்க. அவரும் வந்து எகிரினாரு. ஆமாம், அடி வாங்கிட்டாருன்னா அப்புறம் அவருக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு மீடியா பர்சன்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான விஷயங்கள் இருக்கும். நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி அடி வாங்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே கேம் அப்படி தான் இருக்கும். இந்த கேமில் வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஒரு விஷயத்தை இனிமேல் நடக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணாங்க. அதை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்க வாண்டடாக பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் நேற்று வந்து அந்த ஒரு கப்பு மேட்ரு எவ்வளோ பெரிய இஷ்யூவாக போச்சு. அந்த கப்பில் வந்துட்டு பாயாசம் அதை வந்து யாரோ குடிச்சிட்டு உள்ளே வச்சிட்டாங்க. அதை உங்களுங்க போய் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் முத்து ஒரு ஐடியா சொல்கிறார், இவங்க எல்லோரும் போய் சொல்கிறாங்களே டைட்டில் மேலே சத்தியம் பண்ண சொல்லு, அப்போவாவது உண்மையை ஒத்துப்பாங்கன்னு. டைட்டில் மேலே சத்தியம் பண்ணுறாங்க எல்லாருமே. நான் எடுக்கலன்னு இவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போய் நான் மழையில் நனையிறேன்றாங்க. நான் மழையில் நனையிறேன், இந்த நனையிறத பார்த்தாவது அவங்களுக்கு மனசு இறங்க வருவாங்களான்னு. இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க வந்து நான் தான் ஒத்துப்பாங்க, அது எவ்வளோ பெரிய அசிங்கமாகிடும். இப்போ இதுக்கே ஒரு குறும்படம் போடும் போல இருக்குது. இதுக்கு ஒரு குறும்படம். அடுத்த குறும்படம் என்ன தெரியுங்களா? இந்த டப்பா அருண் ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு கேரக்டருங்க. நான்லாம் நேற்று ஒரு குறும்படத்தை பார்த்துட்டு அவ்வளோ கடுப்பாயிடுச்சு. ஏன்னா அவர் செஞ்ச ஒரு வேலையால் மஞ்சருக்கும் சச்சனுக்கும் செம்ம அடி. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்ததுன்னா மண்டை பொழந்துட்டு இருக்கும் மஞ்சரிக்கு. இதுக்கு முக்கிய காரணம், மூல காரணம் யார் நம்ம பார்க்கும்போது நம்ம முதல்ல நினைக்கிறோம்னா ரஞ்சித் சார் தான் வந்து பின்னாடி வந்துட்டு தள்ளி அவரால் தான் இவங்க எல்லோரும் விழுந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் என்ன இருக்குன்னா இவர் வந்து ஓடி வந்து பிளாக் பண்ணுறாரு. இவங்களுடைய ஆட்கள் சத்யா, அப்புறமா விஜய் விஷால் இவங்களாம் வந்து பொம்மையை வைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறாரு. பின்னாடி முத்துக்குமரன் அந்த டீம் அப்படியே வருது. பிளாக் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹோல்ட் பண்ணி அப்புறம் விடுறாரு. அப்போ கூட அவர் விடலை, அவரை தள்ளுறாங்க. அதுக்கப்புறமா தான் போயிட்டு மஞ்சரி போய் தமானு விழுறாங்க, சரியான அடி. அதுக்கப்புறம் சாச்சனா பொண்ணுக்கும் செம்ம அடி. அது சின்ன பொண்ணு டக்குன்னு என்ன பண்ணிடுச்சு, உட்காந்த இடத்துலேருந்து உள்ளே வச்சிருச்சு. இவங்களுக்கு முடியல, அவங்க கையில் தான் வந்து முத்துக்குமரனோட பொம்மை இருந்துச்சு. அந்த இதில் என்ன கொடுமைனா இந்த ரணகலத்திலும் ஒரு குதூகலம். அவரே வந்து என்ன பண்ணிட்டாரே, பரவாயில்ல விடு, அடிக்கடும் பண்ணல, பொம்மை தானே வைக்கல விடு அப்படின்ட்டாரு. அது அவரோட ஸ்போர்ட்டிவ்னஸை காமிக்குது. ஆனால் அதையும் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, முத்துக்குமரன் எப்படி போனார் பார்த்தீங்களா, அதுக்கு தான் ஓவர் ஆட்டம் ஆடக்கூடாது. அவர் எங்கேயா ஓவர் ஆட்டம் ஆடினார். அன்ஷிதா வந்து கேம் ஸ்டார்ட் ஆகலன்னு அவர் கலாய்ச்சார். நேற்று வந்துட்டு அதே அன்ஷிதாவை கூப்பிட்டு நிற்க வச்சு, நான் தான் உன்னை கலாய்ச்சேன், உன்னோட கேமே இல்லைன்னு, நீ சூப்பராக விளாண்டுருக்க, அதனால் நான் தான் உன்னை ஃபஸ்ட்டு பாராட்டணும் அப்படின்னு ஒன்று, உனக்காக தான் நான் விளாண்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயம் நடக்குது. இதை வந்துட்டு பெருசாக இது மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்கள் பண்ணாங்க. இப்போ எனக்கு என்னென்னா அதெல்லாம் வந்து மூடி மறைஞ்சிருமோ. அதேமாதிரி இந்த ஃபுட்டு பிரச்சனை வேறு வந்துச்சு. ஃபுட்டு பிரச்சனை மஞ்சரியும் முத்துவும் முதலே சொன்னாங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் அப்படி தான் ரேஷனிங் கொடுப்போம்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, இப்போ திரும்பவும் அந்த ஆர்ஜானதி போகும்போது 3 சப்பாத்திக்கு 4 சப்பாத்தி கொடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் இப்போ அதுவும் வந்து விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடில் வந்து பஞ்சாயத்து வரும். ஆனால் இது வந்துட்டு கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக போகுது. ரெட் கார்டு கண்டிப்பாக வாங்குவார் அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பட் என்னையை கேட்டிங்கன்னா நல்ல ஒரு சிறந்த ஒரு போட்டியாளர் ரயான், அவர் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போகக்கூடாது. பட் இது வந்துட்டு பெரிய தப்பு. பார்க்கலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.